ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு காவி மூட்டைய நீங்க உங்க வீட்டோட நிலைவாசல கட்டி தொங்க விடுறதால தாறுமாறாக பணம் ஓடி வரும். போதும் என்றாலும் வீட்டுல செல்வம் குவியும். அது என்ன மூட்டை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை எப்படி தயார் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். திருமஞ்சனம் அப்படின்னா மங்கள ஸ்நானம்னு பொருள். அதாவது மங்கள நீராட்டு. சிவன் கோவில்களில் முதன்மையான கோவிலாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இதை திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவாலயங்களில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் சிறப்பான அபிஷேகம் நடக்கும். அதாவது ஆனி உத்திரம், மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மாசி சதுர்த்தசி, இந்த 6 நாட்கள் மட்டும்தான் வருஷத்துல நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடக்கும். இதுல சிறப்பு வாய்ந்தது ஆனி உத்திரத்தில் நடக்கக்கூடிய திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடக்கக்கூடிய திருமஞ்சனமும் தான். இந்த 2 நாட்கள்ல மட்டும்தான் அதிகாலையில அபிஷேகம் நடக்குது. மற்ற நாட்கள்ல மாலை நேரத்துல அபிஷேகம் பண்ணுவாங்களா. ஆனி மாத உத்திர நட்சத்திர அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு தரிசனம் தான் ஆனி உத்திர தரிசனம். ஆனி திருமஞ்சனத்தை மகா அபிஷேகம்னு அழைப்பாங்க. ஆனி மாதம் சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரம் இணைந்த நாள் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. ஆனி மாத உத்திர நட்சத்திர நாள்ல தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜை செய்வதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த நல்ல நாள் தான் ஆனி திருமஞ்சன திருவிழா. பங்குனி மாதிரியே ஆனியில வரக்கூடிய உத்திரமும் விசேஷம். இந்த ஆனி உத்திரம் தான் ஆடல் வல்லனுக்காக ஒரு மிகப்பெரிய விழாவாக ஆனி திருமஞ்சன வைபவமா போற்றப்படுகிறது. சிதம்பரத்துல ஆனி திருமஞ்சன விழா 10 நாட்கள் ரொம்ப கோலாகலமா கொடியேற்றத்தோடு நடக்கும். அதை விட முக்கியமானது, இந்த ஆனி திருமஞ்சனத்தையும் தேரோட்டத்தையும் பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க. வைகாசியில அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு வெப்பத்தை தகிக்கக்கூடிய திருமேனிக்கு ஆணியில் திருமஞ்சம் செய்யப்படுது. ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை இந்த 2025ஆம் வருஷத்துக்கான ஆனி திருமஞ்சனம் நடக்க போகுது. முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஆனி திருமஞ்சனத்துக்கும் மார்கழியில வரக்கூடிய திருவாதிரை திருமஞ்சனத்துக்கு மட்டும்தான் அதிகாலையில அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு. அந்த வகையில நடராஜருக்கு காலை 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருமஞ்சனம் மங்களஸ்நானம்னு அழைக்கப்படக்கூடிய மகா அபிஷேகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அபிஷேகம் நடக்குமா. சிதம்பரத்துல ஜூன் 23ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஆணி திருவிழா ஜூலை 2ஆம் தேதி ஆணி திருமஞ்சனத்தோட நிறைவு பெறும். ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பிச்சது திருநீர், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் உட்பட பல பொருட்களை அபிஷேகம் செய்வாங்க. இதுக்கு தான் மகா அபிஷேகம்னு பெயர். காலை 10 மணி அளவுல நடராஜருக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்பட்டு ரகசிய பூஜையும் நடக்குமா. அதுக்கப்புறம் நடராஜமூர்த்தியும் சிவகாமி அம்மையாரும் ராஜசபையில இருந்து சிற்சபைக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்களாம். இந்த ஒரு நிகழ்வை நீங்க கண்ணார பார்த்தாலே கோடி புண்ணியம். திருமஞ்சனம், அதாவது இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது அபிஷேகம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை சிதம்பரத்துக்கு எல்லாராலையும் போக முடியாது. அப்படி போக முடியாதவங்க உங்க வீடு பக்கத்துடைய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜ சன்னதியில இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கான அபிஷேகம் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்க உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். இல்லனா அந்த அபிஷேகத்தை நீங்க கண்குளிர பார்த்தாலே போதும், பல ஜென்ம பாவங்கள் விலகி புண்ணியங்கள் மட்டுமே சேரும். இது வரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவு பாவங்கள் சாபங்கள் நம்ம வாங்கியிருப்போம், அது எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்குமா. இது போக வீட்டில் நாம செய்யக்கூடிய, அதாவது ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு செய்யக்கூடிய சில விசேஷ முறைகள் இருக்குது. ஜூலை 2ஆம் தேதி நீங்க அதிகாலை எழுந்து கோவிலுக்கு போறீங்களோ இல்லையோ, காலை ஒரு 6-7 மணிக்கு எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டுல ஒருவேளை நடராஜர் போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி அலங்காரம் செய்து நீங்க நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். அப்படி நடராஜர் போட்டோ சிலை வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கை நடராஜரா பாவித்து தாராளமா வழிபாடு நடத்தலாம். மகா சிவராத்திரி மாதிரி நாட்கள்ல சிவபெருமானுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைப்பீங்களோ அதே நெய்வேத்தியங்களை ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கும் நடராஜருக்கு படைக்கலாம். இது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு காவி மூட்டை, இதை நீங்க உங்க கையால தயார் செய்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல ஆணி திருமஞ்சன தினமாக இருக்கக்கூடிய ஜூலை 2ஆம் தேதி வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடுறது மூலயமா பலவிதமான நன்மைகள் ஏற்படும். இந்த இடத்துல நாம ஏன் காவி நிற துணியை பயன்படுத்திருக்கிறோம்னா, சிவபெருமானுக்கு உகந்த நடராஜருக்கு உகந்த நிறங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நீலம், வெண்மை, காவி, இது எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த நிறங்கள். அதுல முதன்மையானது காவி நிறம். அந்த காவி நிற துணியை ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய அளவு பயன்படுத்தணும் கிடையாது. இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி உங்க உள்ளங்கை அளவுக்கு ஒரு துணியை தயார் செய்து சின்னதா ஒரு எலுமிச்சை அளவுக்கு இந்த மூட்டை வந்தா கூட போதும். இந்த மூட்டைக்குள்ள சில முக்கியமான பொருட்களை வைக்க போறோம். அந்த பொருட்கள் எல்லாமே சிவபெருமானுக்கும் நடராஜருக்கும் உகந்த பொருட்கள் தான்.
இந்த பொருட்கள்ல சில பொருட்கள் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதா நீங்க தயார் செய்து வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் தான். மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில நடராஜர் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இந்த காவி துணிய நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாதவங்க சிவபெருமான் ஃபோட்டோக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு, அந்த விளக்க நடராஜரா பாவித்து இந்த காவி நிற துணிய வச்சுடுங்க. அதுல இப்ப நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மிக முக்கியமான பொருட்கள். அதுல முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு துண்டு வெட்டி வேர். வெட்டி வேர் அப்படிங்கிறது நடராஜர் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. சிதம்பரம் மாதிரியான நடராஜர் கோவில்கள்ல நடராஜருக்கு வெட்டி வேர் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். திருச்சி அருகே இருக்கக்கூடிய ஊட்டத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில்கள்ல பஞ்சநதன நடராஜர் அப்படிங்கிறவரு ஒரே கல்லால் ஆன நடராஜர் இருக்காரு. அவருக்கு வெட்டி வேர் மாலை வாங்கி சாப்பிட்டோம்னா சிறுநீரக கோளாறு நீங்குமா, இழந்த பதவி செல்வம் இதெல்லாம் தேடி வருமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த வெட்டி வேர் நடராஜர் வழிபாட்டுக்கு உகந்தது. அதுல ஒரே ஒரு துண்டு வெட்டி வேர் போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தானியம். அன்னாபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவபெருமானுக்கு அன்னத்தாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை பச்சரிசியில தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பச்சரிசி சிவபெருமானுக்கு ஏற்றது. ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கோங்க. அடுத்ததா 2, 3 சிட்டிகை, அதாவது ஒரு துளி சும்மா கிள்ளி எடுத்தா கூட போதும். உங்க கையால நீங்க கிள்ளி எடுக்கும்போது எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு திருநீர், அதாவது விபூதி. அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது தான். இப்படி முக்கியமான சில பொருட்கள் சொல்லியிருக்கோம். இதுல வெட்டி வேர் அப்படிங்கிறது கட்டாயம் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் 100% இந்த வெட்டி வேர் கிடைக்கும். இப்படி இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பொருளா எடுத்து நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த காவி நிற துணியில ஒரு பொருளா போட்டுறணும். அதுக்கப்புறமா அந்த துணிய மூட்டையா கட்டி ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் விளக்குகள்லாம் எரியுதுல பூஜை அறையில, அவ்வளவு நேரம் இந்த காவி மூட்டை வீட்டோட பூஜை அறையில இருக்கட்டும். முடிஞ்சா அதுக்கு சந்தன குங்குமம் இல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல மாலை ஒரு 7, 8 மணிக்கெல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறமா இந்த காவி நிற மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டி தொங்க விடணும். அதாவது நிலைவாசல்னா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது இந்த மூட்டை மீது உங்க பார்வை விழுந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்க கட்டி தொங்க விட்டுக்கலாம். சுத்தபத்தம் இல்லாம இந்த மூட்டையை தொடுறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள்ல சோமவாரத்துல தூப தீபம் காமிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதுல இருக்கக்கூடிய பொருட்களை பிரிச்சு பார்த்து அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் காய்ந்து போயிருது, வீணா போயிருந்ததுன்னா அதை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் வெட்டி வேர், பச்சரிசி, ஒரே ஒரு சில்லறை நாணயம் மட்டும் மறுபடியும் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் திருநீர் விபூதியை வச்சுட்டு அந்த மூட்டையை எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் தயார் செய்து கட்டி தொங்க விட்டுருங்க. இது மூலயமா உங்க வீட்டுக்குள்ள சிவ கடாட்சம் ஏற்படும். வெட்டி வேர் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல நடராஜ பெருமானோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமா. நடராஜர் பெருமான் யாருன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர். அதை விட முக்கியமானது, கெடுதல்களை காலில் போட்டு பொசுக்கக்கூடியவர். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் நம்மளை ஆட்டி படைத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆடல் அரசனாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தீர்த்து வைப்பார். இந்த ஒரு ஆணை திருமஞ்சனத்தன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.